வாசத்துக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இளநீ வச்சு கேசரி தாங்க செய்ய போறோம். கடாய் நல்லா சூடாயிட்டு இப்ப நெய் ஊத்திக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. முந்திரி திராட்சை வறுத்த நெய்யில நம்ம ரவா வறுத்துப்போம். இளநீ ஊத்திக்கலாம். சேர்த்துக்கலாங்க. நெய் ஊத்திக்கலாங்க. கடைசியா நெய்ல வறுத்து வச்சு இந்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. வாசத்துக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. அப்படி வெறித்தனமா வந்துருக்கு. டேஸ்ட் வெறித்தனமா இருக்குங்க. அப்படியே இளநீ ஃப்ளேவர் அப்படியே தெரியுதுங்க. நம்ம தண்ணிக்கு பதிலாக இளநீ ஊற்றி செஞ்சதுனால அப்படியே வித்தியாசமாகவும் வேற லெவல்